குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தமிழகத்தில் கடந்த 60 ஆண்டுகளாக திமுக, அதிமுக ஆகிய இரு கட்சிகளே மாறி மாறி ஆட்சி செய்து வந்தன. திமுக ஆட்சியில் இருக்கும்போது அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்குகள் பாய்வதும், அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்குகள் தொடர்வதுமாக இருந்தது. ஒரு சிலர் தவிர ஊழலுக்காக யாரும் தண்டிக்கப்பட்டதாக வரலாறு இல்லை. இதில் சிலருக்கு நீண்டகால விசாரணைக்கு பின் சில ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. ஆனாலும் அவர்களில் பலர் மேல்முறையீடு செய்து தண்டனையில் இருந்து தப்பினர். கடந்த 5 ஆண்டு திமுக ஆட்சியில் கூட அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி, தங்கமணி, வீரமணி, சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர், காமராஜ், அன்பழகன், வைத்திலிங்கம் உள்ளிட்ட பலர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. அவ்வப்போது விசாரணை, சோதனை, கைது நடவடிக்கைகள் நடப்பதும் அவர்கள் ஜாமீனில் விடுதலையாவதும் தான் நடந்தது. வழக்கு விசாரணை முடிக்கப்பட்டு யாருக்கும் தண்டனை தரப்படவில்லை. திமுகவும் அதிமுகவும் ஊழல் வழக்குகளை ஆயுதமாக பயன்படுத்தி முன்னாள் அமைச்சர்களை தங்கள் பக்கம் இழுக்கத் தொடங்கின. ஊழல் வழக்குகளில் சிக்கிய அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, அனிதா ராதாகிருஷ்ணன், ராஜகண்ணப்பன் ஆகியோர் திமுகவில் இணைந்தனர். ஊழல் வழக்குகளில் இருந்து தப்பிக்கவே இவர்கள் கட்சி மாறியதாகவும், ஊழல் கரையை போக்கும் வாஷிங் மெஷினாக திமுக மாறிவிட்டதாகவும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. ஏற்கனவே பல புகார்களில் சிக்கிய செங்கோட்டையன் தாவேக்கவில் இணைந்து அமைச்சராகியுள்ளார். கூப்ப கிருஷ்ணன் வாரிய தலைவராக உள்ளார். ஊழல் வழக்குகளில் சிக்கியுள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் சமீபத்தில் தாவேக்கவில் இணைந்தனர். இதனால் அவர்கள் மீதான ஊழல் வழக்குகள் என்னவாகும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. திமுக, அதிமுக போல ஊழல் வழக்குகளை மழுங்கடிக்க செய்யும் வாஷிங் மிஷினாக தாவேக்க அரசும் மாறுமா அல்லது சட்டப்படி நடவடிக்கை எடுக்குமா என்ற கேள்விகளை சமூக ஆர்வலர்கள் எழுப்புகின்றனர்.